ஹாய்! ஒரு சூப்பர் டேஸ்டியான ப்ரான் தொக்கு. இத நீங்க இட்லி, தோசை, ரைஸ், பூரி, சப்பாத்தி எதுக்கு கூட வேணாலும் சாப்பிடலாம். எல்லாத்து கூடயும் செட் ஆகும். சூப்பரா இருக்கும். ப்ளீஸ் டூ ட்ரை திஸ். கடாயில 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு, வெங்காயம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதோட பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த தொக்கு நல்லா வரும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இதோட நான் காஷ்மீரி சில்லி, ஃபெனல் பவுடர் அண்ட் ஜீரக பொடி, கொரியாண்டர் பவுடர் இல்லாததுனால நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட கொரியாண்டர் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ப்ரான்ஸ் போட்டுக்கோங்க. ப்ரான்ஸே நேச்சுரலாக தண்ணி விடும். ஸோ நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும்னு தேவையில்லை. ஸோ நல்லா நீங்கள் வதக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நல்லா அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வரும். அவ்வளோதான், ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் நிறைய ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை நிறைய யூஸ்வலாகவே கருவேப்பிலை நான்வெஜ்ஜுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் என் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் டூ ட்ரை.